Okay, so hello busy people, அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening. ஸோ ஃபுல்லாக வந்து எம்சிக்யூஸே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து போர் அடிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஜாகிரஃபி வந்து சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதில் இந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் ஒரு ரிவிஷன் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட். ஸோ நடுவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேட்கலாம் ஓகேங்களா? ஸோ இதே வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின் ஏதாவது கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு இந்தியாவோட லொக்கேஷன் ரிலீஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா எத்தனாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரி? ஸோ 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அண்ட் 2nd லார்ஜஸ்ட் இன் ஏஷியா ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் தான் ஓகேங்களா? ஸோ எல்லாருமே படிச்சிருப்பீங்க முன்னாடியே. ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் சொல்லுவாங்களே 11th ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்தியா வந்து உங்களுக்கு 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஸோ 2nd லார்ஜஸ்ட் இந்த ஏஷியா அது ஒன்று. அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியாவும் உங்களுக்கு கவர் பண்ணுது இந்தியா வேர்ல்டில்? ஸோ 2.4%. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா? தட் இஸ் தி திங். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் திங். ஸோ இந்தியாவோட லேண்ட் ஃப்ரான்டியர் ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து மொத்தமாக உங்களுக்கு 15,200 கிலோமீட்டர் லேண்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னா என்னென்னா நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம டைட்டில் ஸ்டைலில் பார்த்த மாதிரி ஸோ லேண்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னா என்ன? ஸோ இந்த எல்லை ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்படின்னு எல்லை வருது இல்லைங்களா? ஸோ இந்த டோட்டல் பவுண்ட்ரி நான் அந்த மாதிரி ஒழுங்காக வரையில. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ லேண்டு ஃப்ரான்டியர் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர் சொல்லி 2 இருக்கும் ஓகேங்களா? ஸோ லேண்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னா என்ன? இந்த நில வழியாக இருக்கக்கூடிய அந்த டோட்டல் லென்த்து. ஸோ அதை வந்து லேண்ட் ஃப்ரான்டியர். ஸோ வாட்டர் வழியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ரான்டியர். ஸோ இந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு வாட்டர் ஃப்ரான்டியர் ஓகேங்களா? இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஸு. ஸோ லேண்ட் ஃப்ரான்டியர் வந்து ஒட்டு மொத்தமாக 15,200 கிலோமீட்டர் அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே வந்து எது வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பார்டர் அப்படின்னா பங்களாதேஷ் உங்களுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் சில பேர் வந்து உங்களுக்கு சைனா நினச்சிட்டுப்பீங்க. ஸோ சைனா வந்து உங்களுக்கு லாங்கஸ்ட் பார்டர் நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையாது. ஏன் அப்படின்னா நடுவில் உங்களுக்கு நேபாள் இருக்குது. ஸோ நேபாள் இருக்குது, இந்த பக்கம் பூட்டானும் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக மீதி தான் வந்து சைனாவோட உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பார்டர் வந்து என்ன அப்படின்னா பங்களாதேஷ் 4,156 கிலோமீட்டர். இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பார்டர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான். ஸோ 106 கிலோமீட்டர் ஓகேங்களா? ஒரு குயிக் ரிவிஷன். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஓகேங்களா? ஸோ 15,200 கிலோமீட்டர் லேண்ட் ஃப்ரான்டியர். அதில் பங்களாதேஷ் உங்களுக்கு 4,156 கிலோமீட்டர். ஸோ அதான் வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட் பார்டர். ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்டருக்கு ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோஸ்ட் லைன். ஸோ வாட்டர் ஃப்ரான்டியர் சொல்லணும் நம்ம. ஸோ எல்லாம் வயலட்டாகவே இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஃப்ரான்டியர். ஸோ அதில் 6,100 கிலோமீட்டர் தான் வந்து டோட்டல் கோஸ்ட் லைன். இந்த கோஸ்ட் லைனை நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து இன்க்ளூடிங் ஐலாண்ட். சாரி, இது வந்து பார்த்தவங்களுக்கு வித்தவுட் ஐலாண்ட். ஸோ இன்க்ளூடிங் ஐலாண்ட் அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர் ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித்தவுட் ஐலாண்ட் அப்படின்னா 6,100 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட் லைன். வித் ஐலாண்டெல்லாம் நீங்கள் அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், அது போக உங்களுக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 572 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ எங்கே உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் ஓகேங்களா? கிட்டத்தட்ட 27 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. எங்கே அப்படின்னா உங்களுக்கு அரேபியன் சீல ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ஐலாண்டோட பார்டர் இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1,416.6 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் திங். நெக்ஸ்ட்டும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே இருக்கிறது உங்களுக்கு பாக் ஸ்டேட். ஸோ அதுவும் தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு ஸோ இந்த லேண்ட் ஃப்ரான்டியர், வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த பங்களாதேஷோட தான் நம்ம லாங்கஸ்ட் பார்டர் ஓகேங்களா? ஸோ சைனா கிடையாது. ஸோ இந்தியா ஆஸ் அ சப்கான்டினென்ட். ஸோ இது வந்து இந்த தடவை ரீசனிங் கொஷினில் உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஓகேங்களா? ஸோ ரீசன். ஸோ இந்தியாவை நம்ம ஏன்
சப்காண்டினென்ட்னு சொல்கிறோம் நம்ம இந்தியாவை. ஸோ இந்தியா மட்டும் இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த ஹிமாலயாஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, ஸோ எல்லாமே பண்ணால் சப்காண்டினென்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து உங்களுக்கு சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ரீசன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ திஸ் ரீஜியன் possess a distinct continental character. ஓகேங்களா? ஒரு காண்டினென்ட் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்தியாவில் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிசியோகிராஃபியாக இருந்தால் சரி உங்களுக்கு. ஸோ ஃபிசியோகிராஃபி அப்படின்னு என்ன, இந்த காடுகள், மலைகள், அப்புறம் பிளெயின்ஸு, டெசர்ட்டு, ஐலாண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே ஃபிசியோகிராஃபி. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்ஸும் உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளைமேட்டு. ஓகேங்களா? ஸோ டெசர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வெட் டெசர்ட் வரைக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான கோல்டு உங்களுக்கு. ராஜஸ்தான் எடுத்திங்கன்னா பயங்கரமான ஹாட் உங்களுக்கு. இந்த பக்கம் மேகாலயெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான வெட்டு உங்களுக்கு, பயங்கரமான ரெயின்ஃபால் இல்லைங்களா. ஸோ வேர்ல்ட்ஸ் வெட்டஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு மேகாலயா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நேச்சுரல் வெஜிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷனில் உங்களால் எல்லா ஃபாரஸ்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்க்க முடியும் உங்களால். ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் தான் ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது, அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா? இந்த மாதிரி உலகத்தில் என்னென்ன ஃபாரஸ்ட்லாம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது எல்லா ஃபாரஸ்ட்டுமே உங்களுக்கு என்ன இந்திய அளவில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் நம்மளோட இந்தியா பரவாயில்ல ஒரு ஹப் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ராஜஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மினரல்ஸோட ஹப் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். ஸோ அதுக்கான அந்த மாதிரி ஒரு காண்டினென்ட்டில் என்னென்னலாம் உங்களுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இந்தியா சப்காண்டினென்ட் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். ஸோ வை இந்தியா இஸ் நோன் அஸ் அ சப்காண்டினென்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த தடவை இந்த அசஸன் அண்ட் ரீசனிங், ஸோ அந்த கொஷின் அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க இதை. நெக்ஸ்ட் லொக்கேஷன் நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து மறந்துடுவீங்க. ஸோ டெய்லி எழுதி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ 8 டிகிரி 4 மினிட் நார்த் அண்ட் 37 டிகிரி 6 மினிட் நார்த். ஸோ வந்து லேட்டிடியூடல் எக்ஸ்டென்ட். ஓகேங்களா? ஸோ சவுத்துலேயும் நார்த்லேயும் உங்களுக்கு. இதே வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இப்படி நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாங்கிடியூட்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட் அண்ட் 97 டிகிரி 25 மினிட் ஈஸ்ட். ஸோ நிறைய பேர் வந்து மறந்துடுவீங்க இந்த இது. கொஞ்சம் வந்து ஏதாவது மாற்றி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டெய்லி ஒரு 2 தடவை எழுதி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? மெயின்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசியோகிராஃபிலாம் அந்த கொஷின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு தெய்வம் காட்சியளித்த மாதிரி உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இல்லைங்களா? ஸோ அந்த கொஷின் கேட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டேட்டா வந்து இந்த டேட்டாலாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான டேட்டா. ஸோ இந்த டேட்டா நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங்ஸ். அதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ கண்ட்ரி பண்ணாலும் பிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 6 டிகிரி 45 மினிட் நார்த் லேட்டிடியூடில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு கீழே உங்களுக்கு வந்து இருக்கிறது தான் உங்களுக்கு பிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு மெயின்லேண்டில் உங்களுக்கு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா கேப் குமரின் எல்லாம் கன்னியாகுமரி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கன்னியாகுமரி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து சிம்பிள் தான். பட் இந்திரா பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்திரா பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்மேலியன் பாயிண்ட் வந்து தெரிய கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ பிக்மேலியன் பாயிண்ட், இந்திரா பாயிண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பிக்மேலியன் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் வந்து உங்களுக்கு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து மறக்காமல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சதர்ன் பாயிண்ட் உங்களுக்கு இந்திரா பாயிண்ட். அப்போ நார்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இந்திரா கோல். ஓகேங்களா? சிம்பிள் சார். எல்லாமே இந்திரானே வருது. ஸோ திஸ் இஸ் திங். ஸோ நார்த்தில் வந்து உங்களுக்கு டாப் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்திரா கோல். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிலோமீட்டர். ஸோ 3214 கிலோமீட்டர் நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட். ஸோ இந்திரா கோல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து உங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3214 கிலோமீட்டர். இதே 29333 கிலோமீட்டர் உங்களுக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்டில் உங்களுக்கு ராணா கட்ச், வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான டேட்டாஸ். இதெல்லாமே நீங்கள் ஜாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறைய டேட்டாஸ் தான் இருக்கும் உங்களுக்கு.
ஓகேங்களா? ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து சேர்ந்தது தான் உங்களுக்கு ஜியோகிராஃபி இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஏகப்பட்ட டேட்டாஸ் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சில முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு ரிவிஷன் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களோட மைண்டில் வந்து நல்லா நிற்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்புறம் பாலிட்டி எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் ஜியோகிராஃபி வந்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் மறந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? டேட்டா இருக்குன்னு தெரியணும், பட் எக்ஸாக்ட் டேட்டா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு இருந்துச்சு இப்போ இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஸோ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து குறைஞ்சிருச்சு, ஸ்டேட்லேருந்து ஒன்று குறைஞ்சிருச்சு. ஸோ யூனியன் டெரிட்டரியில் உங்களுக்கு 2 ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேச்சர், ஸோ லடாக் வந்து உங்களுக்கு வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஜேஎன்கே வித் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த பக்கம் ஸோ லடாக், ஸோ வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணுறது. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ வந்து நல்லா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்டென்ட்மே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ 2 எக்ஸ்டென்ட்மே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நிறைய டைம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட்னு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த தடவை எப்படி வந்து மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, இதை வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 29 டிகிரி 18 மினிட்ஸ், 29 டிகிரி 18 மினிட்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த டியூரேஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 hour 57 minutes 12 seconds கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 2 ஹவர்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? பட் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. பட் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது யார் வேணால் சொல்லிடணும். பட் எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க பாயிண்ட். ஸோ 1 hour 57 minutes and 12 seconds இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 hour 57 minutes and 12 seconds. ஸோ 1:57:12 சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேபி இந்த தடவை இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ 8 degree 4 minute நார்த், அதுக்கப்புறம் 37 degree 6 minute ஈஸ்ட், நார்த், 68 degree 7 minute ஈஸ்ட் அண்ட் 97 degree 25 minute ஈஸ்ட். ஸோ இந்த இதில் நார்த் சவுத் குவார்டர் வந்து 3214 கிலோமீட்டர். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் உங்களுக்கு 2933 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் உங்களுக்கு 82.5 degree ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ஆவரேஜ் எடுத்திங்கன்னா நடுவில் வரதுக்குரிய தான் வந்து 82.5 degree. ஓகேங்களா? 82 degree 30 minutes ஈஸ்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இதை வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்ட கொஸ்டின். ஸோ இன்னுமே கூட உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா இந்தியாவிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இதே தான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 15-20 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதான் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் மறுபடியும் வந்து கேட்க போகிறாங்க. அதனால் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி தெரியும். அதனால் மார்க் வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ மீண்டும் நம்ம மீதி இருக்கிறத வந்து நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஹைலைட் பண்ண டேட்டாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட் Murali09. ஸோ Unacademy லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கேட்டகரியில். ஏன்னா Unacademy லேர்னிங் பிளாட்ஃபார்மில் இப்போ உங்களுக்கு ரிவிஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ குரூப் 1க்காக வந்து என்டையர் சிலபஸ் உங்களுக்கு ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் வந்து போயிட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ Murali09 இஸ் மை ரெஃபரல் கோட். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க. பாய்.